நம்ம ஷீரோ சேனல்ல ஒரு எபிசோட்லயும் ஒரு ஃபுட்டோட வரலாறு பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எல்லாரோட கோ டு ஃபுட்டா இருக்கக்கூடிய பீட்சாவோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். அது எங்க பிறந்துச்சு, எங்க பீட்சா அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பாத்துடலாமா? 90s கிட்ஸ்ல பல பேருக்கு அந்த சமயத்துல அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும். சோ அந்த கனவை நனவாக்குறதுக்கு நிறைய காமெடி எல்லாம் கூட அந்த டைம்ல பண்ணிருப்போம். அதுல ரொம்ப முக்கியமான காமெடி ஒண்ணு பீட்சா சாப்பிடணும் அப்படிங்கிறது. அந்த பீட்சாவை சாப்பிட ஆசைப்பட்டு அப்பா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அதுக்காக தர்மடி வாங்கின நிறைய பேர் கூட இங்க இருக்கலாம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஆனா இப்போதானே தெரியுது பீட்சா அப்படிங்கிறது அமெரிக்கன் டிஷ் கிடையாது, இட்டாலியன் டிஷ் அப்படிங்கிறது. சோ இந்த இட்டாலியன் டிஷ்ஷான பீட்சா அண்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா மாறி இருக்க இந்த பீட்சாவோட வரலாற்றை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு உலக அளவுல மக்கள் எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷா பீட்சா மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா 2020 கொரோனால டேக்அவே அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை நோக்கி மக்கள் போகும்போது 100 நாடுகள்ல 44 நாடுகள்ல இருக்க மக்கள் அதிகமா பீட்சாவை தான் வாங்கி சாப்பிட விரும்பியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்தியர்கள் பிரியாணிக்கு அப்புறமா அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷா பீட்சாவை தான் குறிப்பிடுறாங்க. 2020 கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா எந்த டிஷ்ஷை அதிகமா விரும்பி சாப்பிடுறீங்க அப்படின்னு டைனோட் வெப்சைட் இந்தியர்கள் கிட்ட எடுத்த சர்வேல எல்லாருமே அதிக அளவுல பீட்சாவை தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கும் பீட்சாவுக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு ஏற்படுது. உலகத்தோட பீட்சா மார்க்கெட்டோட மதிப்பு 2023ல 233 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அதுவே இப்போ 2025ல 295 பில்லியன் டாலர். 2026ல அதாவது இந்த வருஷத்துல 317 பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் பீட்சா மார்க்கெட்டோட மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீட்சா மார்க்கெட்டோட மொத்த மதிப்புல இருந்து 46 பில்லியன் அமெரிக்கா மட்டுமே புழங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்கர்கள் வந்து பீட்சாவை விரும்பி சாப்பிடுறாங்க. சொல்ல போனா பீட்சா அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குனு மைண்ட்ல வருது அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். உலகத்துல இருக்க டாப் பீட்சா கம்பெனிகள் எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸா தான் இருக்கு. இதனாலதான் என்னவோ பீட்சா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே அது ஒரு அமெரிக்கன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா பீட்சா ஒரு இட்டாலியன் ஃபுட். இட்டாலி மக்கள் பீட்சா அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடியே அது மாதிரியான ஒரு வகையான உணவை தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்க மக்கள் அந்த உணவை அதிக அளவுக்கு கன்சியூம் பண்ணிருக்காங்க. மாவை அடுப்புல சுட்டு பிரெட்டா சாப்பிடுறது ரொம்ப பழமையான வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்தே மாவை வட்டமா தேய்ச்சு பிளாட் பிரெட்டா சாப்பிடுற ஒரு பழக்கமும் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி பீட்சால டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுறோமோ அதே மாதிரி அந்த காலத்துல அந்த பிளாட் பிரெட்ஸ்ல சீஸ் மாதிரியான டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிட்டிருக்காங்க. குறிப்பா கிமு 6ஆம் நூற்றாண்டுல டாரிஸ் அப்படிங்கிற பெர்ஷியன் கிங்கோட படையில இருந்த படை வீரர்கள் அந்த பிளாட் பிரெட்ஸ் மேல சீஸ், டேட்ஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பிளாட் பிரெட்ஸ் எல்லாமே யூதர்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணா இருந்திருக்கு. அவங்க கொண்டாடுற பாஸ்தா ஃபெஸ்டிவல்ல இப்ப வரைக்குமே அவங்க இந்த பிளாட் பிரெட்ஸ் மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பைபிள்ல குறிப்பிடுற அப்பம் அப்படிங்கிறது இந்த பிளாட் பிரெட்ஸ் வகையை சேர்ந்ததான் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கர்களும் இந்த மாதிரியான பிளாட் பிரெட்ஸை சாப்பிட்டிருக்காங்க. அவங்க சாப்பிட்ட அந்த உணவுக்கு பிட்டா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பிட்டா தான் காலப்போக்குல பீட்சாவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுல லம்போடின மக்கள் இட்டாலியை நோக்கி போகும்போது அவங்களோட அந்த பிளாட் பிரெட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த உணவு அவங்களோட வயிற்று பசியை போக்குற உணவு அப்படின்னு மீன் பண்றதுனால அந்த உணவுக்கு பிட்சோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் காலப்போக்குல மருவி பீட்சா அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. பண்டைய இத்தாலியர்கள் இந்த பிளாட் பிரெட்ஸ் மேல டாப்பிங்ஸை போட்டு அதுக்கு மேல கிரேவியோ இல்ல சாஸோ ஊத்தி சாப்பிட்டிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கிரேக்கர்கள் பிளாட் பிரெட் மேல குக் பண்ணாததுக்கு முன்னாடியே டாப்பிங்ஸை போட்டு அது ரெண்டத்தையும் ஒன்னா சேர்த்து பேக் பண்ணி பிளாக்கன்டோஸ் அப்படிங்கிற அந்த உணவை தயாரிச்சு சாப்பிட்டிருக்காங்க. இந்த வகையில இட்டாலியில ஃபொகாஷியா, கியாச்சியாட்டா, பியாடினா, பேனல், ஃபேரினட்டா அப்படின்னு இந்த வகையான பிளாட் பிரெட்ஸ்களும் இருக்கு. இந்த பிளாட் பிரெட்ஸ் எல்லாமே பீட்சாவோட சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வெரைட்டிஸ் பிளாட் பிரெட்ஸ்ல இருக்கிறது இருக்கட்டும், ஆனா இந்த பிளாட் பிரெட்ஸ் எல்லாத்தையுமே எதுக்காக மனிதர்கள் ரவுண்ட் ஷேப்ல உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அது ஏன்னா ஆதிகால மனிதர்கள் இந்த பிளாட் பிரெட்ஸை தான் தட்டாவே யூஸ் பண்ணி சாப்பிட்டிருக்காங்க. அதனால்தான் இத ரவுண்ட் ஷேப்ல ரொம்பவும் தட்டையாவும் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கான குறிப்பு கிமு 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா நம்பப்படுற தி எய்னேட் அப்படிங்கிற அந்த நூல்ல இருக்கு. அந்த கதையில வர கதாநாயகர்கள் காட்டு வழியா பயணிக்கும் போது மரத்தடியில உட்கார்ந்து இந்த தட்டை வடிவான பிளாட் பிரெட்ஸை வச்சு அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்களை வெட்டி சாப்பிட்டதா குறிப்புகள் இருக்கு. இப்படி பயணத்துல இருக்கிறவங்களுக்கும் இல்ல தட்டு வாங்க வசதி இல்லாதவங்களும் இந்த பிளாட்
பிரெட்ஸை அவங்க உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தட்டா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பீட்சா அ குளோபல் ஹிஸ்டரி அப்படிங்கிற அந்த புத்தகத்துல கேரல் ஹெல்ஸ்டாஸ்கி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த காலத்து ஆதி மனிதர்கள் எல்லாருமே எடிபிள் பிளேட்ஸை தான் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு தட்டாவே பயன்படுத்தியிருக்காங்க. சொல்ல போனா பீட்சா அப்படிங்கிறது ஏழைகளுக்கான உணவா தான் இருந்திருக்கு. கேட்கறதுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குல்ல. இன்னைக்கு லக்ஸரியான ஃபுட்டா மாறி இருக்க இந்த பீட்சா அப்படிங்கிறது 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் தொடங்கி இருக்கு. அது அப்படி தொடங்கின இடம் இட்டாலியில் இருக்கக்கூடிய நேபிள்ஸ். இந்தியாவில் இருக்கிறவங்களே இந்தியன்ஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த நேபிள்ல இருக்கிற ஏழைகளை நெப்போலிட்டன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுலயும் குறிப்பா இன்னும் ஏழ்மையில இருக்கிறவங்கள லசோரணி அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல நோய்வாய்ப்பட்டு இறந்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வச்சாரு அப்படிங்கிற கதை வரும். அப்படி நோய்வாய்ப்பட்டு இறந்து துணியால சுத்தப்பட்ட லாசரு மாதிரியே பிணத்துக்கு சமமா இந்த மக்களை பார்க்கப்பட்டதுனால இவங்களுக்கு லாசரணி அப்படின்னு பேரு வந்துச்சுன்னு சொல்றாங்க. கிடைச்ச கூலி தொழிலை செஞ்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்த இந்த மக்களோட முக்கியமான உணவு பொருளா இருந்ததே இந்த பீட்சா தான். தி 3 மஸ்கிட்டர்ஸ் அப்படின்ற இந்த புகழ்பெற்ற நாவலை எழுதின அலெக்சாண்டர் டுமாஸ் பல பயண கட்டுரைகளை எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான ஒண்ணு 1835ல தி நேபிள் நகரத்தை அவர் போய் பார்த்திருந்திருக்காரு. அதை பத்தின ஒரு குறிப்பை கட்டுரையாவே எழுதியிருக்காரு. அதுலதான் இந்த லசோரணி மக்கள் இந்த பீட்சாவை காலை மதியம் மாலை இரவு அப்படின்னு எந்த நேர காலமும் பார்க்காம சாப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறாரு. அதுல அந்த லசோரனிஸ் எல்லாருமே அன்னைக்கு அவங்க சாப்பிடுற அந்த பீட்சால என்னென்ன காய்கறி எல்லாம் போடுறாங்களோ அந்த காய்கறி எல்லாமே அன்னைக்கு தேதியில அவங்களுக்கு ரொம்பவே விலை கம்மியா கிடைக்கப்பட்ட காய்கறிகள். சோ அவங்க சாப்பிடுற அந்த பீட்சால இருக்க காய்கறிகள் அன்னைக்கு என்னவா இருக்கோ அந்த காய்கறி அன்னைய தேதிக்கு விலை கம்மியா அந்த நாட்டுல கிடைக்கும் அப்படிங்கிற அந்த குறிப்பையுமே அவர் எழுதுறாரு. இப்படி கடினமா உழைக்கக்கூடிய மக்களோட பசிய போக்குற உணவா எல்லா நாட்டிலையும் எல்லா முறையிலையும் எல்லா வகையிலையும் இந்த பிளாட் பிரெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பரோட்டா கூட ஏழை மக்கள் எளிதா வாங்கி சாப்பிடக்கூடிய பிளாட் பிரெட் வகையை சேர்ந்தது தான். இப்படி பல டாப்பிங்ஸ் போட்டு பீட்சாவை தயாரிக்கிறவங்களோட பேரு பீஸாயோலோ அண்ட் பீட்சா மட்டுமே தயாரிக்கிற அந்த நிறுவனத்துக்கு பேரு பிஸாரியா. இந்த பிஸாரியால இருந்து டைரக்டா மக்கள் வந்து பீட்சாவை வாங்க முடியாது. அங்க தயாரிக்கிற அந்த பீட்சாவை கூடையில போட்டு எடுத்து தெரு தெருவா போய் பிஸாலியோஸ் தான் மக்கள் கிட்ட அதை வித்திருக்காங்க. இப்படி இந்த பிஸாலியோஸ் போய் விற்கிற அந்த பீட்சாவை இப்ப நம்ம வாங்குற மாதிரி முழுசா மக்கள் வாங்க மாட்டாங்களாம். அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸோ 2 பீஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இன்கேஸ் அந்த மக்கள் கிட்ட அந்த பீட்சாவை வாங்கறதுக்கு பணமே இல்லை அப்படின்னா அந்த பீட்சாவை அப்போதைக்கு வாங்கிட்டு வாங்கின 7 நாட்களுக்குள்ள அந்த பணத்தை திருப்ப கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முறையும் இட்டாலியில இருந்திருக்கு. இந்த முறைக்கு பீட்சா ஓட்டோ அப்படிங்கிற அந்த பேரும் இருந்திருக்கு. கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய காய்கறிகளை பீட்சா மேல டாப்பிங்ஸா போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே வரிசையில எப்போ தக்காளிய அந்த பீட்சா மேல டாப்பிங்ஸா போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அந்த நேரத்துல இருந்து இந்த பீட்சாவோட டேஸ்ட் அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கால இருந்து ஐரோப்பாவுக்கு முதலா தக்காளி வரும்போது ஐரோப்பியர்கள் அதை விஷமா தான் பார்த்தாங்க. அந்த மாதிரி அவங்க தக்காளி பழத்தை விஷமா பார்த்ததாலேயே ஐரோப்பியால இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் அந்த தக்காளி பக்கம் தலையெடுத்து கூட படுக்கல. அதனால தக்காளி பழத்தோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இந்த காரணத்தினால தக்காளி பழம் கம்மியா விற்கப்பட்டதால அதை பீட்சாவோட டாப்பிங்ஸா பயன்படுத்தினாங்க பிஸாயோலக்கள். கம்மியான விலையில கிடைக்கிறதுனால தக்காளி பழம் அதிகமா பயன்படுத்தப்பட்டு பீட்சாக்கள் விற்கப்பட்டுச்சு. அதனால அதோட சுவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சுவை அதிகரிச்சதுனால பீட்சாவோட பரிணாம வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. நேபிள்ஸ்ல இருக்க மக்கள் அதிகமா இந்த பீட்சாவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால நேபிள்ஸை சுத்தி அதிகமான பிஸாரியா உருவாக ஆரம்பிச்சது. அப்படி உருவாக்கப்பட்ட பிஸாரியாஸ்ல ரொம்ப முக்கியமானது ஜி சிசாக்கோ, நுட்டானோ, கெப்பாசோ, பிஸாரியா பிராண்டி. இதுலயும் முக்கியமா இந்த பிஸாரியா பிராண்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இப்ப வரைக்குமே பிராண்டி அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்கு. இப்படி உழைக்கும் வர்க்கத்துல அடுத்தபடியா மீனவர்களை நோக்கி இந்த பீட்சா பயணிக்குது. கடலுக்கு போகும்போது அவங்க ஈஸியா சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இந்த பீட்சா மாறுது. அப்படி மீனவர்களுக்காக, அதாவது நேபிள்ல இருக்க மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இப்பவும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க பீட்சா மாரினரா. எப்படி தக்காளி டாப்பிங்ஸா போடப்படும் போது பீட்சாவோட சுவை அதிகமாச்சோ அதே போல
போல எருமை பால்ல இருந்து உருவாக்கப்பட்ட மொசரல்லா சீஸ் போடும்போது இந்த பீட்சாவோட டேஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. இப்படி பீட்சாவுக்கு நல்ல வரவேற்பும் வளர்ச்சியும் இருந்தாலுமே 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பீட்சா அப்படிங்கிறது கீழ்மட்ட நிலையில தான் பார்க்கப்பட்டுச்சு. டெலிகிராஃபை கண்டுபிடிச்ச சாமுவேல் எஃப்.பி. மோர்ஸ் 1831 எழுதப்பட்ட ஒரு குறிப்புல பீட்சாவை பத்தி எப்படி குறிப்பிடுறாருன்னா, தக்காளி மீன்லாம் போட்டு டாப்பிங்ஸா பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த பீட்சாவை பார்க்கும்போது அப்படியே சாக்கடையில இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு உணவுப் பொருள் மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த பீட்சாவை பத்தி ஒரு குறிப்பை ரொம்பவே அருவருப்பா எழுதுறாரு. இப்படி பல பிரபலங்கள் பீட்சாவை ஒரு கீழ்நிலை உணவா தான் பார்த்திருக்காங்க. இப்படி கீழ்நிலை உணவா இருந்த இந்த பீட்சா இப்போ எல்லாரோட ஒரு ஃபேவரட் டிஷ்ஷா மாறுறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு 2 வகை காரணம் தான் பீட்சாவோட வரலாறு முன்வைக்குது. அதுல ஒண்ணு ஃபேரி டேல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை. அதுல உண்மையும் இருக்கு, பல கற்பனைகளும் இருக்கு. அப்போ இருந்த இத்தாலி அப்படிங்கிறது தனித்தனி அரசாங்கமா இருந்துச்சு. நம்ம பார்த்த அந்த நேபிள்ஸ் கூட ஒரு தனி அரசால ஆளப்பட்ட ஒரு இடமா தான் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு பிற்காலத்துல கிங்டம் ஆஃப் இட்டாலி அப்படின்னு உருவாச்சு. அதோட 2வது அரசரா இருந்தவர் தான் உம்பர்டோ. இவரோட மனைவி தான் மார்கரிட்டா. இவங்க தான் இந்த ஃபேரி டேலோட கதாநாயகி. இந்த பீட்சாவை யாருமே சீண்டாத இந்த நேரத்துல தான் மார்கரிட்டாவும் அவங்களோட கணவருமான அரசரும் நேபிள்ஸ்க்கு வரதா அறிவிச்சிருக்காங்க. அந்த காலத்து ஐரோப்பிய அரசு குடும்பங்களுக்கு உணவு அப்படிங்கிறது பிரெஞ்சு குயிசனா தான் இருந்திருக்கு. அதையே சாப்பிட்டு சலிச்சு போன மார்கரிட்டா நேபிள்ஸ்ல அங்க இருந்தவங்க கிட்ட எங்களுக்கு சாப்பிட ஏதாவது வித்தியாசமா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நேபிள்ஸோட அதிகாரிகள் அங்க இருக்க பிசாரியா பிராண்டி அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு ரஃபேல் எஸ்போசிட்டோ அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு தரமான பீட்சா செஞ்சு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதிகாரிகளோட உத்தரவை கேட்டு அவரும் ஒரு 3 சிக்னேச்சர் பீட்சாவை உருவாக்குறாரு. அதுல ஒன்னு தக்காளியும் சீஸும் அண்ட் பேசிலும் சேர்த்து செய்யப்பட்ட அந்த பீட்சா. அந்த பீட்சாவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மார்கரெட்டாவுக்கு அது அவங்களோட பர்சனல் ஃபேவரட் பீட்சாவாவே மாறிடுச்சு. இதை அவங்க பொதுமக்களுக்கும் அறிவிக்கிறாங்க. அதனாலேயே அந்த பீட்சாவுக்கு மார்கரிட்டா பீட்சா அப்படின்னு பேர் வருது. இப்ப வரைக்கும் நம்ம அந்த பீட்சாவை மார்கரிட்டா பீட்சா அப்படின்னு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்படி ஒரு கதையை நாங்க நம்பவே மாட்டோம். ஒரு அரசு இந்த ஒரு பீட்சாவுக்காக இப்படிலாம் புகழாரம் சூட்டினாங்களா அப்படின்னு எங்களால நம்ப முடியாது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த பிசாரியா பிராண்டி அப்படிங்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல மார்கரிட்டா அரசி அந்த பீட்சாவை சாப்பிட்டுட்டு அவங்க நன்றி தெரிவிச்ச ஒரு கடிதமும் இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த கடிதம் தான் இந்த கதைக்கு ஒரு சாட்சியாவுமே இருக்கு. அதே மாதிரி மார்கரிட்டா பீட்சாவை உருவாக்கி பீட்சாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனதால ரஃபேல் எஸ்போசிட்டாவை பீட்சாவோட தந்தை அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க பீட்சா பிரியர்கள். இவ்ளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாப்புலாரிட்டி இருந்தாலுமே பீட்சா இட்டாலி ஃபுல்லா பரவுச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் இந்த பீட்சாவை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சொல்ல போனா 2ஆம் உலக போர் சமயத்துல சர்வாதிகாரி அதிபரா இருந்த முசோலினி அந்த நாட்டு மக்கள் கிட்ட போர் செலவுகளை கம்மி பண்றதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய கோதுமையும் பிரெட்டையும் அதிகமா பயன்படுத்துறதை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரே தவிர பீட்சா சாப்பிடுறத கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரு சொன்னதில்ல. ஏன்னா அந்த பீட்சா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவுலையும் எப்போதாவது சாப்பிடுற ஒரு உணவாவும், அப்படி இல்லைன்னா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்க மக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவா தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உணவுல இருந்து இப்போ உலக அளவுல எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா பீட்சா மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கும் அந்த 2ஆம் உலக போர் தான் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த போர் சமயத்துல நேச படைகள் இத்தாலியில படையெடுத்து போறாங்க. அப்படி போகும்போது நேபிள்ஸ் பகுதியில் அவங்க போகும்போது அந்த நேரத்துல அவங்க அந்த பீட்சாவை அதிக அளவு சாப்பிடறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நேபிள்ஸ்ல இருந்து அந்த பீட்சாவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இத்தாலியில எந்த பகுதிக்கு போனாலும் அவங்க பீட்சா இருக்கா அப்படின்னு அதிகமா தேடி தேடி கேட்டிருக்காங்க. அப்போதான் ஒட்டுமொத்த இத்தாலிக்குமே இந்த பீட்சாவுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இத்தாலி ஃபுல்லாவே இந்த பீட்சா பரவ ஆரம்பிச்சது. இத்தாலியில அதிகமா பரவ ஆரம்பிச்ச இந்த பீட்சா உலக அளவு எப்படி பரவுச்சு அப்படின்னா அதுக்கு அமெரிக்கர்கள் தான் காரணம். இந்த 2ஆம் உலக போருக்கு முன்னாடியே இத்தாலியில இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா அமெரிக்காவுக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா நேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நெப்போலிட்டன்ஸ் அமெரிக்கால போய் அங்க அவங்க குடிபெயர்ந்து போனதுனால அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடறதுக்காகவும் அது மூலமா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பீட்சாவை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி 1905ஆம் ஆண்டு லம்போடிஸ் பீட்சா அப்படின்னு இத்தாலியர்கள் அதிகமா வாழக்கூடிய அமெரிக்கால இருக்கக்கூடிய லிட்டில் இட்டாலியில
முதலா ஒரு பீட்சா கடை உருவாக்கப்பட்டுச்சு. இரண்டாம் உலக போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பீட்சா அமெரிக்கா முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அமெரிக்கர்கள் இந்த பீட்சாவோட டேஸ்ட்ல அமெரிக்கர்கள் இந்த பீட்சாவை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சதுனால அமெரிக்கால இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் நம்ம ஏன் இந்த பிசினஸ் விரிவா செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட பீட்சா பிசினஸ் அதிக அளவுல செய்ய தொடங்குறாங்க. அப்படி உருவானதுதான் டொமினோஸ் அண்ட் பீட்சா ஹட் எல்லாம். இது எல்லாத்துக்குமே அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த வெற்றியையும் வளர்ச்சியும் பயன்படுத்தி அமெரிக்கர்கள் பீட்சாவை உலகம் முழுக்க கொண்டு போவதற்கான திட்டங்களை தீட்டுறாங்க. இந்தியாவுக்கு 1980களிலேயே பீட்சா வந்திருந்தாலும் அது அதிகமா பரவப்பட்டது 1996க்கு அப்புறம் தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் டொமினோஸ் அண்ட் பீட்சா ஹட் எல்லாமே இந்தியாவில் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1998ல் இட்டாலியோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்டான பெல்லாசியோ முதல்ல சென்னையில பெசன்ட் நகர்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் தான் இட்டாலியன் டேஸ்ட்ல பீட்சாவை சென்னை மக்களுக்கு அறிமுகப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா லி ராயல் மெரிடன், தி பார்க், இந்த ஹோட்டல் எல்லாத்துலயுமே பீட்சாவை அறிமுகப்படுத்துறாங்க. முதல்ல பீட்சாவை இங்க அறிமுகப்படுத்தும் போது நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கு அந்த சுவை ஒட்டாமலே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பீட்சா ஹட்டும் தி பார்க் ஹோட்டல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்மளுடைய சுவைக்கு ஏத்த மாதிரி அந்த பீட்சாவை கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. இதை பார்த்த மற்ற கம்பெனிகளும் இதே மாதிரி நம்ம ஊர் சுவைக்கு ஏத்த மாதிரி பீட்சாக்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் நல்ல வெற்றி கிடைக்குது. இதனால இந்தியா முழுக்க இருக்க மக்களுக்கு பீட்சா ஒரு ஃபேவரட் உணவாவே மாறப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்தியால பீட்சா இண்டஸ்ட்ரி பல 100 கோடி புலங்குற ஒரு வெற்றிகரமான இண்டஸ்ட்ரியா மாறி நிக்குது. நம்ம ஊர் மக்களுக்கு ஏத்த மாதிரி பார்பிக்யூ சிக்கன் பீட்சா, பன்னீர் பீட்சா, சிக்கன் டிக்கா பீட்சா, சிக்கன் பார்பிக்யூ பீட்சா அப்படின்னு நம்ம ஊர் சுவைக்கு ஏத்த மாதிரி பல வெரைட்டிஸை கொண்டு வந்தாங்க. ஆனா இட்டாலியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே பீட்சால 2 வெரைட்டி தான். ஒன்னு இட்டாலியன் டேஸ்ட் இருக்க அவங்களோட பீட்சா, இன்னொன்னு இட்டாலியன் டேஸ்டே இல்லாத வெளியில கிடைக்கக்கூடிய பீட்சா. பீட்சாவோட இந்த விஸ்வரூப வளர்ச்சியை பார்த்த இட்டாலியன்ஸ் பீட்சா அப்படிங்கிறது இட்டாலியோட பாரம்பரிய உணவு, இங்க மட்டும்தான் அது அதோட பாரம்பரிய சுவையோட கிடைக்கும் அப்படிங்கறத தக்க வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காகவே அசோசியேஷனோ வெராஸ் பீட்சா நெப்போலிட்டனா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை அவங்க உருவாக்குறாங்க. அதாவது தி ட்ரூ நெப்போலிட்டன்ஸ் பீட்சா அசோசியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அது மூலமா பீட்சா உருவாக்குறதுக்கான கடுமையான சட்ட முறைகளை அவங்க கொண்டு வராங்க. அந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணி தான் நெப்போலிட்டன்ஸ் பீட்சா உருவாக்கணும் அப்படின்னு அவங்க கடுமையான ஒரு விதியுமே விதிக்கிறாங்க. அந்த நெப்போலிட்டன் சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணி உருவாக்குற பீட்சாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஸ்லைஸா கட் பண்ற அந்த டொமேட்டோஸை அவங்க கிளாக் வைஸ் மட்டும்தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாப்பிங்ஸ்க்காக அவங்க யூஸ் பண்ற பீட்சா மொசரல்லா பீட்சாவை மட்டும்தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கிரஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட விதிமுறைகளை அவங்க அந்த பீட்சா தயாரிப்பு முறையில கொண்டு வராங்க. அவங்க உருவாக்குன அந்த அமைப்பு மூலமா பீட்சா உருவாக்குறதுக்கான ட்ரைனிங்மே அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பீட்சா கடை ஒருத்தவங்க ஓபன் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த நெப்போலிட்டன் முறைப்படி தான் பீட்சா தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்சு காமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுல இது ஒரிஜினலான நெப்போலிட்டனா பீட்சா அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட்டுமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையா அவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பீட்சா இப்படி பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பீட்சா தயாரிக்கிறதுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி எல்லாம் கூட இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பீட்சாவோட இந்த புகழை என்னைக்குமே கொண்டாடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிபிக்கா February 9th அன்னைக்கு நேஷனல் பீட்சா டே அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்சா அப்படி உலகம் முழுக்க புகழ் பெற்று மக்களோட ஃபேவரட் டிஷ்ஷா மாறிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹெல்த் வைஸ் அது ரொம்பவே பாதிப்பு தரக்கூடிய ஒரு உணவா பார்க்கப்படுது. முக்கியமா ஒபிசிட்டியை அதிகப்படுத்தும், குழந்தைகளோட உடல் நலத்துல அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் பீட்சா மேல வைக்கப்படுது. அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் இப்போ ஆர்கானிக் பீட்சா அப்படிங்கிற அந்த முறையுமே புது முயற்சியில எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கம்பு, கேழ்வரகு, சோளம் இது எல்லாத்தையுமே பேஸா வச்சு பீட்சா ரொம்பவே சத்தான முறையில இப்போ உருவாக்கப்படுது. பீட்சா ஹெல்த்துக்கு ஹசார்டான ஒரு உணவு அப்படிங்கறத தாண்டி இப்போ அது ரொம்பவே ஹெல்தியான ஒரு உணவா மாத்தணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில தான் பீட்சா நிறுவனங்கள் இப்ப இறங்கி இருக்கு. ஆப்பிளுக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும், an apple a day keeps the doctor away அப்படின்னு.
அதே மாதிரி பீட்சாவுக்கு a slice a day keeps the sad away அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பீட்சா சாப்பிடும்போது நீங்க ரொம்பவே ஹாப்பியாகவும் உங்ககிட்ட இருக்கிற அந்த சேட்னஸ் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னும் இது மூலமா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்க மக்கள் பீட்சாவை அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டா இப்போ பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு பீட்சா எந்த அளவுக்கு பிடிக்கும், பீட்சா பத்தின இந்த வரலாறு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.